நபி அவர்களும் குறைஷிகளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்க அழைப்பு பிரச்சாரத்தை ஆரம்பித்தது முதல் குறைஷிகள் அதனை எதிர்க்க பல்வேறு வழிமுறைகளை கையாண்டார்கள். என்றாலும் அவை எதுவுமே பயனளிக்கவில்லை. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர் மனதிலும் உயர் எண்ணமும் மரியாதையும் உடையவர்களாக திகழ்ந்தார்கள். மேலும் குறைஷியரின் மிக மதிப்புக்குரிய தலைவரான அபூ தாலிபின் பாதுகாப்பிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தமையினால் அவர்களை இழிவுபடுத்துவது குறைஷியருக்கு சிரமமாக இருந்தது. எனவே இதற்கான தீர்வினை பெற வேறொரு நுட்பமான வழியை கையாண்டனர். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்து வந்த, அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து வந்த அபூ தாலிபிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை தங்கள் கோரிக்கைகளுக்கு இணங்க வைக்க முடிவெடுத்தனர். சில குறைஷி தலைவர்கள் அபூ தாலிபிடம் சென்று, நீர் உங்கள் சகோதரனின் மகன் செய்யும் அழைப்பு பணி செயல்களிலிருந்து அவரை தடுக்க வேண்டும் அல்லது அவரை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றனர். அபூ தாலிப் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். இதனால் எதிர்பார்த்த பயன் கிட்டவில்லை என்பதால் மீண்டும் அபூ தாலிபை சந்தித்து வன்மையாக கண்டித்து பேச முடிவு செய்தனர். குறைஷி தலைவர்கள், அபூ தாலிபே, நாங்கள் முன்னர் கூறியும் அவரை நீர் தடுக்கவில்லை. நீர் அவரை சரி செய்துவிடும், இல்லையெனில் உம்மிடமும் அவரிடமும் நாங்கள் போர் செய்வோம் என்றனர். இந்த எச்சரிக்கையினால் அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து நடந்ததை எடுத்து கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அழைப்பு பணியை விடுவதற்காக அவர்கள் சூரியனை என் வலக்கரத்திலும் சந்திரனை என் இடக்கரத்திலும் வைத்தாலும் நான் இதை விட மாட்டேன் என சத்தியம் செய்துவிட்டு கண் கலங்கியவராக வெளியேறினார்கள். பின் அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, நீர் விரும்பியதை செய்து கொள் என கூறினார்கள். மறுமுறையும் எதிர்பார்த்த அடைவை அடையாமையினால் குறைஷியர்கள் வலீதின் மகனான உமாராவை அழைத்து கொண்டு அபூ தாலிபிடம் வந்தனர். அபூ தாலிபே, நீர் இவரை உமது மகனாக எடுத்துக்கொண்டு உமது சகோதரனின் மகனை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்றனர். அவர்களிடம் அபூ தாலிப் மிகுந்த கோபத்துடன், அல்லாஹ் மீது ஆணையாக ஒருபோதும் இது நடக்காது என கூறினார்கள். அபூ தாலிபின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பு பணியை முடக்கிவிட வேண்டும் என்ற தங்கள் திட்டத்தில் குறைஷியர்கள் தோல்வியுற்றதனை தொடர்ந்து இதற்கான வேறு முயற்சிகளை கையாண்டனர். குறைஷி தலைவர்களுள் ஒருவரான அபூ லஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சுற்றி வந்து அவர்களை பொய்யர் என கூறுவான். இரத்தம் கொட்டும் வரை அவர்களின் பிடரியில் போடி கற்களால் அடித்துக் கொண்டே இருப்பான். நபித்துவத்துக்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் மகள்கள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூ லஹபின் மகன்களான உத்பா, உதைபாவுக்கு மனம் கொடுத்து இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கியதும் அபூ லஹப் தனது மகன்களை நிர்பந்தித்து விவாகரத்து செய்ய வைத்து விட்டான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரண்டாவது மகனாரான அப்துல்லா சிறு வயதிலே மரணமடைந்த போது அபூ லஹப் மட்டில்லா மகிழ்ச்சியுடன் தனது தோழர்களிடம் முகமது சந்ததியற்றவராகிவிட்டார் என்ற சுப செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறினார். ஆதாரம் தஃசீர் இப்னு கசீர். அபூ லஹபின் மனைவியும் அபூ சுஃபியானின் சகோதரியுமான உம்மு ஜபீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதில் தனது கணவனை விட குறைந்தவளும் அல்ல, சளைத்தவளும் அல்ல. முட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் பாதையிலும் அவர்களின் வீட்டின் வாசலிலும் வைத்து விடுவார். மிக கெட்டவளான இவள் எந்நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசிக் கொண்டிருந்தாள். பல பொய்களை பரப்பிக்கொண்டே இருப்பாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக குழப்பம் விளைவித்துக் கொண்டே இருப்பாள். பிரச்சனையின் நெருப்பை மூட்டிக்கொண்டும் இருப்பாள். இதனால் தான் அல் குர்ஆன் அவளை ஹம்மாலதுல் ஹதப், விறகை சுமப்பவள் என்று வர்ணிக்கிறது. இதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்துவதில் அபூ லஹபுக்கு அடுத்த இடத்தை வகித்தவன் அவர்களின் நெருங்கிய உறவினர் அபூ ஜஹல் ஆவான். அபுல் ஹிகம்
அறிவின் தந்தை என பாராட்டப்பட்ட இவன் தனது தீய செயல்களினால் பிற்காலத்தில் அபுல் ஜஹப் மடமையின் தந்தை என பெயர் பெற்றான். இவன் நபி அவர்களை துன்புறுத்தியது மாத்திரமன்றி அவர்களை துன்புறுத்துமாறு பிறரையும் ஏவி வந்தான். இவ்வாறாக தங்களை அல்லாஹ்வின் சொந்தக்காரர்கள், அவனது புனித பூமியில் வசிப்பவர்கள் என்று பீற்றிக்கொள்ளும் இணை வைப்பாளர்களான குறைஷிகளால் இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயங்களும் கொடுமைகளும் அழைப்பு பணியை எத்தி வைக்கும் காலம் முழுவதும் இழைக்கப்பட்டது. அத்தனை அநியாயங்கள் கொடுமைகளை இழைக்கப்படினும் அத்தனையும் சகித்து அன்னலார் தன் இறுதி தூதை சிறப்பாக எத்தி வைத்தார்கள்.